வெல்கம் டு ராய தமிழ் கிச்சன். இன்றைக்கி உருளைக்கிழங்க வச்சு தான் ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ குண்டு குண்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு போண்டா தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு போண்டா ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி, நல்லா டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் ஜீரா, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது ஆலு போண்டாக்கு மசாலா ரெடி பண்ணுறோம். இஞ்சி பூண்டு சேர்த்து ரெடி பண்ணிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் மசாலா. இப்போது ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக வெட்டி சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா சேர்த்து கொஞ்சமாக தேவையான உப்பு, உருளைக்கிழங்குல உப்பு போட்டு தான் அவிச்சிருப்பேன், அதனால் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். திட்டமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை பொன்னிறமாக. நல்லா வெங்காயத்தை வதக்கின பிற்பாடு அதில் 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் சின்னதாக வெட்டி. அப்புறம் ஒரு பொடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன். நல்லா பொடிசாக வெட்டி சேர்த்துக்குவோம், அப்போ தான் நம்மளுக்கு வாயில் கிடைக்காமல் இருக்கும். மசாலாவில் பொடிசாக கருவேப்பிலையை வெட்டி சேர்த்துக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் கறி லீஃபை கட் பண்ணிக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்கலாம். மசாலாவில் கரம் மசாலா சேர்த்து நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் நிறைய சேர்க்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக இருக்கணும், ஏன்னா பஜ்ஜி மாவுலேயும் நம்ம மிளகாத்தூள் சேர்ப்போம். இவ்வளோ தான் மசாலா ரெடி. இதை நல்லா வதக்கி விட்டு லைட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ உருளைக்கிழங்கு நான் 1/2 கிலோ எடுத்து வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மசிச்சுக்குங்க. அதில் இப்போ இந்த மசாலாவை சேர்த்துடலாம், ஏன்னா உருளைக்கிழங்கு சூடு பண்ணக்கூடாது, அதனால் மசாலாவை இதில் போய் சேர்த்துடலாம். சேர்த்து உருளைக்கிழங்கு மசாலாவை கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேணால் கொஞ்சம் லெமன் ஜூஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மசாலாவை. அரிசி மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 3/4 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன். இதால் 1 கப்பு ஃபுல்லாக கடல மாவு சேர்த்துக்கிறேன். பஜ்ஜி மாவு எப்படி செய்வோமோ அதே சேம் மெத்தட் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கடல மாவையும் அரிசி மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணின பிற்பாடு அதில் நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பும் தேவையான சோடா உப்பு சேர்த்துக்கலாம், நல்லா உப்பி வர்றதுக்கு. கொஞ்சமாக பஜ்ஜி மாவில் சோடா உப்பு சேர்த்துங்கன்னா பஜ்ஜி நல்லா உப்பி வரும். அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து செய்யுங்க, வாசனையாக இருக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுட்ரு தான் சேர்க்குறேன், கலருக்காக வேண்டி. காரம் அந்த அளவுக்கு இருக்காது. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனும் இல்லைனா லிட்டில் பிட் சேர்த்துக்கோங்க, அதிகம் வேணாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம தேவையான தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவை நல்லா கரைச்சிக்குவோம். தோசை பட்டர் அளவுக்கு நல்லா கரைச்சிக்கணும். நல்லா கெட்டியாக இல்லாமல் நல்லா தண்ணியாக இல்லாமல் மீடியமாக கரைச்சிக்குவோம். அப்போ தான் நம்மளுக்கு போண்டா போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கண்டிஷனில் இருந்தால் போதும், பார்த்துக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இதெல்லாம் கலந்து வரா மாதிரி சோடா உப்புலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல உருளைக்கிழங்கு, அதை உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் போண்டா ரெடி பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், நான் உருண்டை மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன்னா இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. அதான் நம்மளுக்கு ஆலு போண்டா கடகடன்னு போட்டு எடுத்துடலாம், ரொம்ப ஈஸி. இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்கோங்க, நல்லா பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு இதாகாது. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த மாவில் எல்லா உண்டையும் போட்டு எடுத்து போட்டுற வேண்டியதான். உங்களுக்கு ஸ்பூன் சரி இல்லைனாலும் கையாலேயே செஞ்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு எப்படி நீங்கள் போண்டா பஜ்ஜி செய்வோமோ அதே மெத்தட் தான், சேமு. அழகாக போட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டியதுதான். நல்லா எண்ணெய் கொதிக்கணும். எண்ணெய் கொதித்த பிற்பாடு போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பஜ்ஜி. சூடு இல்லாமல் போட்டுறாதுங்க. இப்போ நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் திருப்பி விடலாம். கேர்ஃபுல்லாக நல்லா திருப்பி விடணும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். 1 மினிட்டுக்கு ஒரு தடவை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா குண்டு குண்டாக சூப்பராக வரும் உருளைக்கிழங்கு போண்டா. இந்த மாதிரி பொன்னிறமான கலர் வந்தோடனே நம்ம எடுத்துட வேண்டியது தான். இப்போ நான் ஒன்று ஒன்றா எடுத்துடுறேன். நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுத்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட இது உரியாது, பஜ்ஜி மாவு கலக்கிற விதத்தில் தான் இருக்குது, எண்ணெய் ராவு கூட உரியாது. இவ்வளோ தாங்க போண்டா. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு மொறுண்டு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் சொன்ன இந்த மெத்தடில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் கூட நம்ம இந்த மெத்தடில் செஞ்சு வைக்கலாம். பார்க்கவும் ரொம்ப அழகாகவும் சாப்பிட நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. நான் அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.